பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தரப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. வன்னியர் சங்க மாநாடு கண்டிப்பாக நடத்தப்படும். அந்த வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா சமுதாய நல்லிணக்க மாநாடாக இது நடத்தப்படும் அப்படிங்கிற இது வந்து அறிவிச்சாங்க. அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுக்கப்புறம் அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குடைச்சல் தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு முன்னோட்டமாக பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல குடந்தை மாநகர்ல வந்து ஒரு மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வந்து சோழமண்டல மாநாடு அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து தொடர்ச்சியாக பாமக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் வந்து அனைத்து சமூகத்திற்கும் சமமான இடஒதுக்கீடை வந்து நீங்க பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து பாமக தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்க கூடாது அப்படிங்கிறது, அதாவது மே மாதம் நடக்க இருக்கிற வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது என்பதற்காக சில அரசியல் இயக்கங்களும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட போறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. அதை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2013 வந்து மரக்காணம் கலவரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கலவரத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கலவரம் நடத்தப்பட்டது. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த தவறு வந்து பாமக மீது தான் தவறு அப்படிங்கிற ரீதியில் வந்து செலுத்தப்படுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோர்ட் தீர்ப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தை செய்தது வந்து விசிக சார்ந்தவர்கள் என்றும் அதுல வந்து பாமக தரப்பில இருந்து 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் அதுக்கப்புறம் வந்து கொலை செய்த 6 பேருக்கு விசிக சார்ந்தவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற இதுல வந்து உங்க கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெயில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட வந்து இந்த மரக்காணம் கலவரத்தை வந்து முன்வைத்து மீண்டும் இந்த மாநாட்டிற்கு வந்து நடக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து சில இயக்கங்கள் வந்து கோர்ட் படியை வந்து நாடகம் இருப்பதாகவும் அதுக்கப்புறம் வந்து கமிஷனர் கிட்ட போயிட்டு மனு கொடுக்கவதும், அதாவது இந்த வன்னியர் சங்க மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து மனு கொடுக்க இருப்பதாகவும் பல்வேறு நியூஸ்கள் வந்து வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக பாமக வந்து இந்த மாநாட்டை நடத்தி காட்டுமா அப்படிங்கிற ரீதியில தான் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு அமையுது. ஏன்னா பாமக நடத்தப்படும் வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த இடத்துல ஒரு கூடுற ஒரு இயக்கமா ஒரு மாநாடு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை இதுக்கு முன்னாடி வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த விவசாயிகள் மாநாட்டிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியோட தான் நடத்தப்பட்டது. பாமக தரப்பில் நடத்தப்பட்ட அந்த உழவர் பேரியக்க மாநாடு பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து தான் இப்போ வந்து சோழமண்டல மாநாடு நடத்துறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வன்னியர் சங்க மாநாடு வந்து நடத்துவதற்கான அனைத்து வேலைகளும் வந்து இது பண்ற ஒரு மும்முறாவே பாமக தரப்புல இருந்து நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் போயிட்டு நேரில் போய் விசிட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வருதுன்னு. கண்டிப்பா இந்த மாநாடு நடத்தினாங்கன்னா பாமகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஆளும் அரசுக்கு வந்து எப்படியாவது சமூக நீதியை வந்து, அதாவது அந்த சாதி ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்துவதற்கான அனைத்து அழுத்தங்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.